என்ன கூப்பிட்ட உடனே வரமாட்டேன்னு சொன்ன? எங்க அம்மா தான் புடவை எடுக்கிறதுக்கு உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு சொல்லிச்சு. ஆமா, ஏன் வரமாட்டேன்னு சொன்ன? நான் என்னங்க பார்த்து எடுக்க போறேன்? நீங்களே எடுத்தா பார்த்தாதா? இல்ல உங்க அம்மா வராங்க, எங்க அம்மா வராங்க, வேற நான் வேற வரணுமான்னு தான் வரலன்னு சொன்னேன். அது எப்படி? நிச்சயத்துக்கு கட்டிக்க போறவ நீ. உனக்கு பிடிச்ச புடவைய நீ தான் எடுக்கணும். அதுவும் இல்லாம எனக்கு ட்ரெஸ் நீ தான் செலக்ட் பண்ணும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். இங்க பாரு, என் தங்கச்சி வந்திருக்க பாரு. எங்க? நீ கார்ல உட்கார்ந்துருக்கா. வருவா வருவா. அந்த மேடம் இறங்கும் போது ஏறும் போதும் மேக்கப் பண்ணி தான் வருவாங்க. ஏன் மேக்கப் கலைஞ்சிருமா என்ன? அவ அப்படிதான். எங்க வீட்டுல எப்பவுமே கண்ணாடியும் கையுமா உட்கார்ந்து இருக்கிற ஒரே ஆளு அவதான். 24 மணி நேரமும் மேடம் மேக்கப் பண்ணிட்டே தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நீ லைட் மேக்கப்லயும் அழகா இருக்க. நான் ஒன்றும் மேக்கப்லாம் போடல. பவுடர் போட்டு கண்மை போட்டு பொட்டு வச்சிருக்கேன். அப்போ கண்மை போட்டு பொட்டு வைக்கிறதுக்கு பேர் என்ன? மேக்கப் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்க அண்ணியையும் உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போகணுன்னு போயிட்டா. எங்க அண்ணிய எங்க அம்மா கூப்பிட விடாது. அதுவும் இல்லாம அவங்க அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அது எதுக்கு? அதுவும் சரிதான். ஓ, மேடம் தான் உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணா? என்னடா ஓ ரசனை இவ்வளவு கேவலமா இருக்கு. ஹாய் மேடம். என்னடி என் ஆளுக்கு என்ன நல்லதானே இருக்கா? ஏய், கட்டிக்க போறவன் நானு, உனக்கு என்னடி? என்னடா ஓவரா தின்னு நல்ல பம்பளி மாஸ் மாதிரி இருக்கு. குண்டு குண்டுலாம் இருக்குது பொண்ணு. நீ என்னடா உன் கூட வேலை பார்க்குற அந்த சமீரா உன்னை கெட்டிக்கவோன்னு காலை பிடிக்காத குறைய கேட்டா. ஆனா நீ அவளை கட்டிக்க மாட்டேன்ட்ட. இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் அவளை வேண்டான்னு சொன்னியா? ஏய் லூசு, மொத தடவை சந்திக்கிற. நான் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவ? அறிவு இருக்கா கொஞ்சமாவது? இங்க பாரு, எனக்கு இவளை பிடிச்சிருக்கு. அந்த சமீரா உன்கிட்ட தூது அனுப்புனானா நீ அவகிட்ட பேசிக்கோ. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம எனக்கு இந்த காதல் கல்யாணங்கிறதுல எல்லாம் உடன்பாடு இல்ல. முதல்ல கல்யாணம் கட்டிக்கிட்டு அப்புறமா பொண்டாட்டிய காதலிச்சுக்கிறேன்னு நினைச்சேன். அதெல்லாம் சரிதான்டா. இவ என்ன இழுத்து போத்திக்கிட்டு இம்மா பெரிய பொட்டு வச்சிட்டு, அதுவும் இல்லாம கொஞ்சம் குண்டா தெரியல உனக்கு? இங்க பாருடி, இதோட நிப்பாட்டிக்கோ. தேவையில்லாம அவளை நீ வர்ணிக்காத. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இனமும் வேணும். சும்மா இருக்க மாட்டேன். தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அரைஞ்சு விடுவேன், அரைஞ்சு. ஏய், என்ன அறையிறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தியா? இங்க பாருடா, எனக்கு இவளை சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தேவிய பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். நீ கார்ல ஏறு, உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். இப்ப என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்ன பிடிக்கல? பிடிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். பிடிக்காததுக்கு ஒரு காரணம் இருந்தா போதாதா? இங்க பாரு, நீ குண்டா இருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நான் குண்டா இருக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்படி ஓவரா வாய் எதிர்த்து எதிர்த்து பேசுறது எனக்கு பிரச்சனை தான். தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஏய் லூசு, நீ கார்ல போய் ஏறுன்னு சொன்னல. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு. இங்க பாரு, மத்தவங்க மனசு கஷ்டப்படுன்னு யோசிக்கவே மாட்டியா? ஓ இஷ்டத்துக்கு எதையாவது பேசுற. அம்மாக்கு அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தேவியை தான் கட்டிக்க போறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. பேரை பாரு, 2025க்கு வந்துட்டோம். இன்னும் தேவி ஸ்ரீதேவின்னு பேர் வச்சுக்கிட்டு வேற பேரே கிடைக்கல. அம்மா, நீ ஆளுதான் சரியா இல்ல. பேரையாது நல்லா வைக்கலாம்ல. உங்க பேர் என்ன? அர்ச்சனா. இங்க பாருங்க அர்ச்சனா, உங்க பேரு அழகா இருக்கு. நீங்களும் அழகா இருக்கீங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஏன் பேரோ என்னையோ உங்களுக்கு பிடிக்கலனா பரவாயில்ல. உங்க அண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் தானே குடும்பம் நடத்த போறோம். ஐயே, இப்படி பேசிட்டா நான் அப்படியே உன்னை ஏத்துக்குவேன்னு நினைக்கிறியா? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதுவும் இல்லாம என்கிட்ட இப்படி பதிலுக்கு பதில் பேசுறவள எனக்கு சுத்தமா பிடிக்காது. எங்க வீட்டுல ஒரு பீடை இருக்கு, உன்ன மாதிரியே மூத்தது. அது நான் பேசும்போது குறுக்கையே பேசாது. அதுகிட்ட கத்துக்கோ என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. புரிஞ்சிச்சுல? சீக்கிரமா வந்து சேரு. சாரி தேவி, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த லூசு எப்பவுமே அப்படித்தான். அவ எங்க வீட்டுல கடைசி. அதனால அவளுக்கு எங்க அம்மா கிட்டயும் எங்க கிட்டயும் ஓவர் செல்லும். அதனாலதான் இப்படி பேசுறா. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது எப்பவுமே இதுக்கு மேல எகத்தாளமா பேசும். இதுக்கு பிடிக்கும்னா அதுக்கு பிடிக்காது, அதுக்கு பிடிக்காதுன்னா இதுக்கு பிடிக்கும். எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துருவம். நீ போக போக புரிஞ்சுக்குவ. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பரவாயில்லங்க, எல்லார் வீட்லயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. எங்க வீட்லயும் அப்படிதான்.
எங்க அண்ணன் ஊம குசும்பா ஏதாவது வேலை பார்த்துருவான். என் தங்கச்சி பட்டு பட்டு பட்டுன்னு முகம் பார்க்காம பேசிடுவா. நான் என்ன பேசுறேன்னே தெரியாம யோசிச்சு யோசிச்சு இப்படி வந்து நிற்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் தேவி. சரிங்க, கிளம்புவோம். என் தங்கச்சி வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்ல. சரி பாப்போம். 24 மணி நேரமும் கக்கூஸ்லயே இரும். திங்கே பேட இதான் சோலி. யோ கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? உமர் ஆத்தாக்காரி உன் தங்கச்சிக்காரி கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறாளே, வீட்டுக்கு மூத்த மவன். உமருக்கு மரியாதை கொடுத்தாளா? உமரை கூப்பிட்டாளா? என்ன கூப்பிட்டாளா? மரியாதை இல்லாத கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நில்லும், அப்புறம் இருக்கு உமருக்கு. எட்டி அதுதான் கூப்பிடலன்னு தெரியுதுல, பின்ன என்ன ஏன் புலம்புற? நீ வீட்ல உள்ள காசை திருடிட்டு போனா உன்னை எப்படி கூப்பிடுவா? அதானே, நீர் ஒருத்தரே போதும் என்ன காட்டி கொடுக்கறதுக்கு. யோ அறிவு இருக்காயா? நமக்குன்னு அந்த கிழவி என்ன பண்ணிருக்கா? எல்லாமே மவளுக்கு தான். அப்போ நாம என்ன நக்கிக்கிட்டான்? இப்போ கொஞ்சமாவது உங்க ஆத்தாக்கு அறிவு இருந்தா ஆம்பளை பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருப்பல்ல. ஒரு வெளிய வந்து பேசிக்கிறேன். இப்ப என்னடி பிரச்சனை? கக்கூஸ்ல கூட மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? ஏன் இப்படி படுத்தி எடுக்கிற? யோ நானே ஆத்திரத்துல இருக்கேன், வாயை முடிந்து பேசாம போயிரும். எவ்வளவு கொழுப்பு இருக்கு உங்க ஆத்தாக்காரிக்கு. உங்க ஆத்தாக்காரி கொஞ்சமாவது உமருக்கு மரியாதை கொடுக்கலா? உமர மவனை நினைச்சிருந்தா தானே. யோ உமருக்குன்னு என்னதான் ஏன் செய்வா? சேலை எடுக்க போற அவளை கடைக்கு ஒரு வார்த்தை ஏலே நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாரியான்னு கேக்குறாளா? அவ பெசாட்டி போறா திமிரு பிடிச்சவ. இதுக்கு நான் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நிக்கணுமாக்கும்? இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு நான் பாக்குறேன். இடி எதுவோ வேண்டாம் ஒதுங்கி இருக்க, பின்ன என்ன? எங்க அம்மா எதையாவது பண்ணிட்டு போகுது, என்ன என்னத்துக்கு மல்லுக்கு நிக்க சொல்ற? அது கல்யாணத்தை முடிக்கி என்ன மாதிரி செய்து, நம்ம தான் ஒரு பைசா கொடுக்கல, நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் துப்பல் இல்ல. அப்ப வாயை முடிக்கிட்டு சும்மா தான் இருக்கணும். ஓ அப்படியெல்லாம் விட முடியாது. உங்க ஆத்தாக்கு எம்பிட்டு திமிரு இருந்தா இந்த வீட்டை விக்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பா. எவாட்டி சொன்னா உனக்கு வீட்டை விக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்குன்னு? அறிவு கட்டத்தனமா எதையாது சொல்லாத. எங்க அம்மா வீட்டை வித்துட்டு எங்க போய் நிக்கும்? தெருவிலியா போய் நிக்கும்? அது எங்க அம்மாக்கும் தெரியும். எம்பிட்டு நகை போட பிறகு என்ன ஏதுன்னு நீர் கேட்டீரா? இங்க பாரு, நம்மளால முடிஞ்சா ஏதாவது உதவி செய்யணும். நாம தான் ஒண்ணுக்கும் ஆகாம நிக்கிறோம்ல, பின்ன அது என்னத்தையாவது பண்ணிட்டு போகுது. அதுகிட்ட போய் கேட்டா உன் பங்குக்கு 50 பவுன் கொண்டது கொடுக்க போறியான்னு கேட்கும். எனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? ஆமாயா, சோத்து பக்கா மாதிரி நல்லா தின்னுட்டு போய் சீட்டு விளையாட போவோம். உமரை கேட்டுனே என்ன சொல்லணும்? இந்த வீட்டையாவது உமர் பேர்ல எழுதி வாங்குறதுக்கு துப்பு இருக்கா? அதுவும் கிடையாது. வீட்டையும் விற்காது ஒன்னையும் விற்காது எங்க அம்மா. சும்மா எதையாவது ஒளிரிக்கிட்டு இருக்காது. நான் எங்க அம்மா வரட்டும் பேசிக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. கொஞ்ச நேரம் மனுஷனை நிம்மதியா இருக்க முடியா? செத்த நேரம் எங்க அம்மா இல்ல, நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தேன், வந்துட்டேன். இந்த ஆளை கிட்டதுக்கு எங்க ஆத்தா வீட்லயே சும்மா உட்கார்ந்துருக்கலாம். இந்த ஆளு எப்பா பார்த்தாலும் திங்க தூங்க சீட்டு விளையாடன்னு ஒரு வேலை வெட்டிக்கு போதுக்கு துப்பு இல்ல. பின்ன எவ மதிப்பா? பெத்த ஆத்தாளா இருந்தாலும் காசு கொடுத்தா தானே மதிப்பா. அறிவு இருக்கா? இல்ல சொல்ல சொல்ல கேட்க மாட்டீரோ? அங்கிட்ட இங்கிட்ட தான் தூரம் குதிச்சுட்டு அலையில. அங்கிட்ட இங்கிட்ட குதிக்கிறவன உங்க ஆத்தா சும்மா கடனு ஒரு வார்த்தை சொல்றாளல. மனுஷன் செத்த நேரம் படுக்கலான்னு இங்க வந்தேன், வந்துட்டாவுத்தா. ஏ அப்பா, பள்ளிக்கூடம் விட்டு வந்தா போதும் கழுத பிறண்ட மாதிரிதான். இந்த முழு நேர பள்ளிக்கூடம்லாம் இப்ப வைக்க மாட்டானோ? நாங்கெல்லாம் காலையில 8 மணிக்கு போனோம்னா 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். இங்க என்ன மண்ணாங்கட்டி பள்ளிக்கூடம் வைக்கிறானோ தெரியல. அரை நேரம் கழுதைய என்ன சிறப்படுத்துது. நிம்மதியா வீட்டுல இருக்க விடுதுவளா? நான் என்ன நாயா குலைக்கிறதுக்கு? எவ்வளவு கொழுப்பு இருக்கு. நக்கலவா நையாண்டியும்ல பெருத்து போச்சு. உன் ஆத்தா ஏதாவது கேட்டாதானே தம்பி மவன்னு பார்த்து கெட்டுனேன். எனக்கு வேணைக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கா. இந்த புராணத்தை உடனே மாட்டியோ? வடிச்ச காலமா நானும் கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. உன் டயலாக்க மாத்து. தம்பி மவா அந்த தம்பி மட்டும் உசுரோட இருந்திருக்கணும். உன் கழுத்தை
இல்ல பள்ளிக்கூடம் போனா வந்து செத்த நேரம் அமைதியா படுத்தோம் வச்சோன்னு இருக்கீங்களா மனுஷன் அப்பதான் கண்ணு அசந்துச்சு என்ன வரத்து வாரிய சும்மையே கிடக்க மாட்டேனோல வயசான காலத்துல எப்படி நக்கலும் நையாண்டி அடிக்கானே இவெல்லாம் வயசுல எப்படி இருந்திருப்பானே ஆம்பளை தம்பி இவளுக்கு இதே பொழப்பா போச்சு யாரையாவது நக்கலு கூட்டலு நையாண்டி ஏதாவது ஒண்ணு அடிச்சாதான் இவளுக்கு நிம்மதியா இருக்க முடியும் ஆளையும் மண்டையும் பாட ஏமல என் மண்டையில வந்து பேன் பார்க்க போறியா ஆளையும் மண்டையும் பார்க்கணுமாம்ல வாய் நல்லா நீளுது நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த டீச்சர்கிட்ட சொல்லி நல்ல வெளு வெளுன்னு 2 பேரையும் வெளுக்க சொல்றேன்னு பாரு முட்டுக்கு கீழே வெளுத்து தோலை உரிச்சிருங்க அப்புறம் நான் வந்து கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வரேன் தோலை உடிக்கிறதுக்கு எங்க டீச்சர் கறிக்கடையில வேலை பார்க்கடா பாரு தோலை உடிக்க அவ்வளோ தோலை இங்க பாரு தேவையில்லாம எங்க லைன்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்க எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியல நாங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு ஏதாவது பண்ணி உன்னை அப்புறம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் பாத்துக்கோ என்ன முழிக்கிற ஆனா என் அண்ணன் கேட்கறாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே பதில் சொல்ல முடியலலா அப்போ பேசாம கண்ணை மூடிக்கிட்டு செவனேன்னு இடு பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்லி கொடுக்குறா நம்மள பள்ளிக்கூடத்துக்கு அங்க வந்து பேசி உனக்கு பேசவே தெரியாது நீ தமிழ்ல பேசுவா அவங்கள இங்கிலீஷ்ல பேசுவாங்க என்னன்னே பேச தெரியாம திருட்டு முடி பிடிச்சிட்டு அப்புறம் பப்பரப்பான்னு வருவேன் ஏமல உங்க பள்ளிக்கூடம் என்ன அமெரிக்கால இருக்குதா இங்கிலீஷ் பீஸ்ல பேச போறானுவோ இங்கிலீஷ் பீஸ்ல ஏலே தாய்மொழி தமிழ் தெரியாம அவன் என்ன வாத்தியாரு நாளைக்கு நான் வந்து பேசிக்கிறேன் அப்புறம் இருக்கு அவனுக்கு பேச முடியாதுல இவ வந்தாலும் வந்து வாழ போவோம் அந்த பையன் இருக்கட்டும் உனக்கு பயந்து நான் போறேன்னு நினைக்காத இங்க பாரு நீ பள்ளிக்கூடத்து பக்கம்லாம் வந்த அப்புறம் நீ தான் அவமானப்பட்டு வருவ சாக்கடக இவ பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் வந்து போலோனே ஆமல இவ அப்படிப்பட்ட ஆளுதான் ஞானம் போலன்னு சொல்லிட்டு அங்கடாக்க வந்து அந்த மேரி மிஸ் கிட்ட வந்து வத்தி வச்சிருவா அப்புறம் அது என்னைய போட்டு கிளின்னு கிளிக்கும் இவ சங்காத்தமே வேண்டாம் வாழ ஓடிடுவோம் சரிண்ணே அவ அப்படிப்பட்ட ஆளுதான் சொன்னாலும் வந்து சொல்லிடுவா நான் பேச்சு பேசினானுவோ பள்ளிக்கூடம் சொன்ன உடனே எப்படி பம்மிக்கிட்டு ஓடுதானுவோ இருக்கு இவனுக்கு ஏமா ஏமா ஏன் இப்படி கத்துற என்ன உன் மாமியாருக்கு உனக்கு சண்டையா ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க ஏட்டி நடேன்னு உன் தம்பி கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறோம் நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு ஏமா அவன் தான் போனை போட்டான் கிளம்பி வான்னு நான் சொன்னேன் எனக்கு 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு அந்த திமிரு பிடிச்சவன் சொல்லிட்டான் எனக்கு 15,000 ரூபாய்க்கும் பொண்ணுக்கு 25,000 ரூபாய்க்கும் புடவை எடுப்பானா அது எப்படிமா அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ எடுக்கானோ அதை தானே எனக்கு எடுத்து தரணும் இங்க பாருமா அப்படி எடுத்து தந்தா தான் நான் கல்யாணத்துக்கு வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் என்னடி சொல்ற அவளுக்கு 25,000க்கா என்னத்துக்கு அந்த அளவுக்கு அங்க இருந்து சீர்வரிசை வருதாமா அறிவு கட்டவன் அவளுக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தா வேண்டானா இருக்கு அதுவோ பாடு உன் மருமவக்காரி பாடு எனக்கு அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு 25,000 ரூபாய்க்கு புடவை வேணும் வாங்க மைனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணன் வரலையா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க போய் தானே வந்து நிக்கிறேன் அவரு வருவாரு நேர கடைக்கு ஆமா உங்க வீட்டுல என்ன நகையெல்லாம் போட்டாச்சா கொடுத்துட்டாங்க மைனி ஓ அதான் மொத ஆளா சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறேலாக்கும் கடைக்கு போறதுக்கு பின்ன அவளு வர வேண்டாமா அதான் ஆமாமா மவுளுவலெல்லாம் விட்டுரு மருமவுளெல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடு நீ இப்படியெல்லாம் பண்றதுனாலதான் இவ்வளவு என்ன மதிக்க மாட்டேக்காளுவோ ஏன் மைனி இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களை நாங்க என்னைக்காவது தப்பா பேசியிருக்கோமா காஃபி எடுத்துட்டு வரட்டா குடிக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்க பாருங்க இந்த வீட்டுக்கு இன்னொருத்தி வந்த உடனே 2 பேரும் சோடி போட்டு அலையலான்னு மட்டும் கனவுலையும் நினைச்சிடாதீங்க அப்படி ஏதாவது மனசுல ஆசை வச்சிருந்தீங்கன்னா அதை அழிச்சிருங்க ஏன்னா நீங்க எப்பவும் எனக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கிற மாதிரி அவளும் எனக்கு அடங்கி ஒடுங்கி தான் இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல மைனி நீங்க இந்த வீட்டு பொண்ணு எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்களாம் சந்தோஷமா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் சரி போங்க உள்ள கிளம்பி போறப்பதான் கூப்பிடுவோம்ல நானும் எங்க அம்மாவும் என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்க வந்தீங்களாக்கும் இல்ல மைனி நீங்க கிளம்பிட்டு கூப்பிடுங்க ஏம்மா நகை கொடுத்த உடனே தென்னாவட்டில் இருக்க போறா இவளை அடக்கி உடக்கி வை அப்பதான் வர்றவ அடங்கி உடங்கி இருப்பா அதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டி நீ எதுக்கு இப்படி கோவத்துல இருக்க உனக்கு என்ன
25,000 ரூபாய்க்கு புடவை வேணும் அவ்வளவுதானே? அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அவன் சும்மா உன்னைய சீன்றதுக்காக சொல்லியிருப்பான். ஏமா பொண்ணு வீட்டுக்காரங்கள நேர கடைக்கு வர சொன்னா வர மாட்டாங்களா? இவன் என்னத்துக்குமா போறான்? இவனுக்கு இது தேவையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை இப்படி தாங்குறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்? அதெல்லாம் சரியாயிரும், நீ கம்முனு இரு. தேவையில்லாம சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்படி கவலைப்பட்டா உன் அழகு குறைஞ்சிரும்ல. ஆமா ஆமா, அந்த எண்ணெய் சட்டி மூஞ்சலுக்கு இந்த அழகு போதும். நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுது என்ன கல்யாணம் கட்டினேன். இப்ப ஏமட்டி அந்த ஆளை வம்புக்கு இழுக்கிற? ஏமா மருமகன் பாசம் பொங்குதா? அந்த ஆளு பண்ற கூத்து இருக்கே, ஐயோ ஐயோ. நேத்து ஒரு கத்திரிக்காய் குழம்ப வைக்க சொன்னேன், அந்த ஆளு அத சொதப்பி கத்திரிக்காவை கடைசலாக்கிட்டாருமா. போக போக ட்ரைனிங் கொடு, சரியா வலிக்கு வந்துருவாரு. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் கேக்குறாருல. ஆமா ஆமா, கேக்குறாரு. நீ வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும். அன்னைக்கு அப்படிதான் புளி சாதம் செய்யறேன்னு சொதப்பி வச்சுட்டான் தெரியுமா? மனுஷன் திம்பானா? வேணும்னே இப்படி பண்ணாதான் நான் சமையல் செய்ய விட மாட்டேன்னு நினைச்சிருப்பானா இருக்கும். நான் எப்படி ஆளு? சீட்டு விளையாட உட்காந்துக்கிட்டு மரியாதையா போய் சமையல முடின்னு சொல்லிட்டோம்ல. நீ முடிச்சு சாப்பாடை கட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு, எனக்கு எடுத்து வச்சுட்டு போனேன். வந்து பாக்குறேன் புளி சாதத்துக்கு சொதன்னு விரைவி வச்சிருக்காமா. அதெல்லாம் போக போக சரியாயிரும். கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பழகலான்னு வச்சுக்கோ, ஓ வலிக்கு கரெக்டா வந்துருமா. உன்னதான் கூட்டிட்டு போய் உன் மருமவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லணும். அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் அந்த ஆளுக்கு எப்படி சமையல் செய்யணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிம்மா, நேரம் ஆயிட்டு. உன் மவன்காரன் எங்க இருக்கான்னு போனை போட்டு கேளு. நாமளும் கிளம்புவோம். கடையில இருக்கானா, இல்ல நாம நேர கடைக்கு போவோமா, இல்ல இங்க வந்து நம்மளையும் பிக்கப் பண்ணிட்டு போறானா, என்ன ஏதுன்னு விசாரிமா. சரி டி, வா வந்து ஒரு காப்பியை குடி. நான் போய் அவனுக்கு ஃபோன் போட்டு விசாரிக்கிறேன். சரிம்மா.